நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கேரளா பற்றி தான் பார்க்க போகிறோம். கேரள மாநிலம் 100% வறுமையை ஒழித்த ஒரு மாநிலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2025 நவம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்க போகிறாங்க. ஓகேவா? அப்போது இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவிலே வறுமை இல்லாத ஒரு முதல் மாநிலமாக அறிவிக்கப்படக்கூடிய மாநிலமாக எது இருக்க போகுது அப்படின்னா கேரளா இருக்க போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் ரிப்போர்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா 0.7% கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா வறுமை இருந்தது. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 64,000 குடும்பங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வறுமையில் இருந்திருக்கு. இப்போ இந்த வறுமையில் இருந்த குடும்பங்களை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா முழு வறுமை நிலையிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிருக்காங்க. பொதுவாக வறுமை அப்படின்னா அதுக்கு என்ன டெஃபனேஷன் அப்படின்றத பார்ப்போம். இப்போ நீங்கள் வறுமை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், அதோடு சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கல்வி, நலவாழ்வு. ஓகேவா? இந்த 5 சேர்ந்தது தான் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா வறுமை. இப்போ இந்த 5ஐயும் நம்மளால பூர்த்தி செய்ய முடியல அப்படின்னா ஒரு நபர் வறுமையில இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாங்க அப்படின்னா உலக வங்கி வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. அப்போ உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், அதுக்கப்புறம் கல்வி, உடல் நலம், இது 5 குறிகாட்டிகள் ஒருவருக்கு கிடைக்கவில்லை என்றால் அவர் எதுல இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வறுமையில இருக்காரு. இது உலக வங்கியோடைய டெஃபனேஷன். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி கிட்டத்தட்ட 64,000 குடும்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா கேரளாவில் வறுமையில இருந்திருக்காங்க. இப்போ இந்த 64,000 குடும்பங்களையும், ஓகேவா, கரெக்டா 64,000 குடும்பங்களையும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வறுமையிலிருந்து கேரள அரசு மீட்டிருக்கு. அதனாலதான் இந்தியாவிலே வறுமை இல்லாத ஒரு மாநிலமாக, முற்றிலும் வறுமை ஒழிக்கப்பட்ட ஒரு மாநிலமாக 2025 நவம்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா அறிவிக்க போறாங்க. ஏன் இந்த நவம்பர் 1 அப்படின்னு பார்த்தோம்னா கேரள மாநிலம் 1956 நவம்பர் 1 தான் வந்து பாத்தீங்கன்னா தோற்றுவிக்கப்பட்டது. அப்ப அந்த விழாவோடு என்ன பண்றாங்க அப்படின்னா வறுமை இல்லாத ஒரு மாநிலமா அறிவிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை வந்து செய்யறாங்க. இப்போ கேரளாவுடைய முதல்வர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பினராயி விஜயன். அங்க வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி தான் ஆட்சியில் இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த தகவலை தெரிவித்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பி ராஜேஷ். ஓகேவா? இவர் வந்து பாத்தீங்கன்னா கேரள மாநிலத்தினுடைய அமைச்சரா இருக்கக்கூடியவர். இவர் தான் இந்த தகவலை வந்து பாத்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. இப்போ குறிப்பா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வறுமையை அவங்க எப்படி ஒழிச்சிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இப்போ கேரளாவை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 0.7%. ஓகேவா? நம்ம பர்சன்டேஜ்ல பார்த்தா 0.7% வறுமை இருந்தது அப்படின்னு பார்த்தோம். கிட்டத்தட்ட 64,000 குடும்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா வறுமையில் இருந்திருக்கு. ஓகேவா? அப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா 2021 கேரளாவில் வறுமை ஒழிப்பு திட்டம் ஒன்று தொடங்கப்படுது. எப்போ தொடங்கப்படுது? 2021. ஓகேவா? இந்த 2021 தொடங்கப்பட்ட வறுமை ஒழிப்பு திட்டத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா அடிமட்ட நிலையிலிருந்து வறுமை, ஓகேவா, எந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மக்களிடையே பரவி இருக்கு அப்படின்றத கணக்கெடுக்கிறாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நுண்ணிய அளவுல, ஓகேவா, ரொம்ப துல்லியமா இந்த கணக்கெடுப்பு அப்படின்றது நடக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த வறுமையில இருக்கக்கூடிய 64,000 குடும்பங்கள், ஓகேவா, என்ன பண்றாங்க அப்படின்னா வீட்டுமனை பட்டா கொடுக்குறாங்க, வீடுகள் வந்து வழங்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு உணவு பாதுகாப்பு, அதுக்கப்புறம் எஜுகேஷன், இந்த மாதிரி அடிப்படை கட்டமைப்புகள் வந்து அரசே வந்து பாத்தீங்க அப்படின்னா உருவாக்கி கொடுக்குது. ஓகேவா? இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அரசு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்கள், அதுக்கப்புறம் என்ஜிஓ, ஓகேவா, இந்த 3 அமைப்பு சேர்ந்து தான் இந்த கேரளா மாநிலத்துல இருந்து 64,000 குடும்பங்களை வறுமையில இருந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மீட்டிருக்காங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மைல்கல். ஏன் அப்படின்னா 2030க்குள்ள வறுமையை ஒழிக்கணும் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐநா சபையோடைய பொது இலக்குகள்ல ஒண்ணு. ஓகேவா? அப்போ முதல்ல இருக்கக்கூடிய அந்த இலக்கே வந்து பாத்தீங்கன்னா வறுமை ஒழிப்பா தான் இருக்கும். அதை வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு மாநிலம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா அச்சீவ் பண்ணிருக்கு. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2% வந்து பாத்தீங்கன்னா வறுமையில் இருக்க மக்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட 5 லட்சம் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வறுமையில் இருக்காங்க. அதை மீட்டெடுக்கிறதுக்கு தான் நம்முடைய முதல்வர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தாய்மானவர் திட்டம் அப்படின்ற ஒரு திட்டம் வந்து தொடங்கியிருக்காரு. இப்போ வேற சில அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கேரளாவை பொறுத்த வரைக்கும் அவங்க 100% டிஜிட்டல் கல்வி அறிவு பெற்ற மாநிலம். ஓகேவா? அப்போ டிஜிட்டல் கல்வி அறிவு சதவீதம் 100% பெற்றிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கல்வி அறிவு விகிதம் 2011 கணக்கெடுப்பின்படி 93% வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கல்வி அறிவு பெற்றிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்தோம் அப்படின்னா கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா 3.6 கோடி மக்கள் தான் இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 8 கோடி மக்கள் இருக்காங்க. ஓகேவா? அப்போ இந்த 5 லட்சம் அப்படின்றது நம்ம அவங்களோட ஒப்பிட முடியாது. கண்டிப்பா இந்த 5 லட்சம் அப்படின்றது தமிழ்நாட்டிலும் என்ன பண்ணப்படும் அப்படின்னா வறுமையிலிருந்து மீட்டெடுக்கப்படும். இதுக்கு வந்து துல்லியமான ஆய்வுகள் நடத்தப்பட வேண்டும். இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்கள், அதுக்கப்புறம் என்ஜிஓ, அதுக்கப்புறம் அரசாங்கம், இந்த 3 படிநிலைகள் சேர்ந்து செயல்பட்டால் மட்டும்தான் ஒரு மாநிலத்துல வறுமையை ஒழிக்க முடியும். அதுக்கு எடுத்துக்காட்டாக தான் வந்து பாத்தீங்கன்னா கேரளா மாநிலம் வந்து இருக்கு. ஓகேவா? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மெயின்ஸ் ரிலேட்டடா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு தகவல்.